இன்றைய தினம் இந்த களம் கூடியிருக்கக்கூடிய சூழலில் நமக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தகவல்கள் வெற்றிகரமானதா மகிழ்ச்சிகரமானதா என்று கேட்டால், இந்த போராட்டம் முழுமையான வெற்றியடையாமல் பாதியிலேயே சூழ்ச்சியின் அடிப்படையில் டெல்லியிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்று சொன்னால், டெல்லியில போராடிய மாணவர்களின் மீதும் மாணவிகளின் மீது நமக்கு பெரும் மரியாதை ஏற்பட்டிருக்கிறது. அதை ஒருங்கிணைத்தவர்களுடைய தியாகத்தின் மீது நமக்கு மரியாதை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. இங்கே நம்முடைய சகோதரர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி சொன்னது போல, நம்முடைய ஒற்றை கோரிக்கை நீட் தேர்வு அடியோடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் டெல்லியிலே போராடியவர்கள் முதன்மை கோரிக்கையாக வைத்தது என்னவென்று சொன்னால், நீட் தேர்வு குளறுபடிகள் கூடாது. நடந்த குளறுபடிகளுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான். இங்குதான் நாம் வேறுபடுகிறோம். அவர்கள் கொசுக்கள் கூடாது என்று சொல்கிறார்கள், நாமோ சாக்கடையை மூட வேண்டும் என்று சொல்கிறோம். இதுதான் வித்தியாசம். இந்த நிலையில ஒன்றிய அரசு தற்போது தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது. இந்த ராஜினாமா அறிவிப்பு வந்தவுடன் டெல்லியிலே போராடிய அந்த மாணவர்களுடைய தலைமைத்துவம் போராட்டம் நிறைவு பெற்று விட்டது, வாபஸ் பெற்று விட்டது, எல்லோரும் கலைந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். இங்குதான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுகிறது. என்ன சந்தேகங்கள் என்று சொன்னால், ஒரு மாபெரும் கோப அலையை, ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி அலையை சரியான திசையின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு வேறு வடிவத்தில் இந்த போராட்டம் சில நாள் துண்டப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகமும் நமக்கு எழுகிறது. காரணம், நாம் சொல்வது இந்த நீட் தேர்வு என்பதை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நுழைவுத் தேர்வு என்பதே மிக மோசமான ஒன்று. கல்வியை வடிகட்டி கிராமப்புற மக்களை, ஏழை எளிய மக்களை மருத்துவ கனவில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நச்சு திட்டம் என்ற அடிப்படையில் இதனை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று போராடி வருகின்றோம். ஆனால் இதிலிருந்து ஒரு மென்மையான போக்கோடு போராடினார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே, நாம் சந்தேகித்தது போலவே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிறார். உடனடியாக அந்த போராட்டம் வாபஸ் பெறுகிறது. இதற்காகத்தான் நாடு முழுக்க மக்கள் கிளர்ந்து இருந்தார்களா? ஆனால் தமிழ்நாட்டுடைய போராட்ட களம் அப்படி அல்ல. இங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் உட்பட எல்லோருமே நீட் தேர்வு அடியோடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற முழக்கத்துக்காகத்தான் இப்போது களமாடி கொண்டிருக்கின்றோம். நாளையும் களமாடுவோம், தொடர்ந்து களமாடுவோம். இந்தியாவிலேயே ஒரு சிறந்த அரசியல் தத்துவத்தோடு ஒரு மாநில கட்சி இயங்குகிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்தியலிலே உறுதியாக இருக்கிறது. நம்மை போன்ற ஜனநாயக கட்சிகள் இந்த கருத்தியலிலே மிக உறுதியாக இருக்கின்றோம். இப்பொழுது இன்று மாலை வந்த அறிவிப்புக்கு பின்னாலே மாணவர்களுக்கு மத்தியிலே, பெற்றோர்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக போராடினார்கள், இந்த போராட்டத்தினை நோக்கம் வெற்றி பெற்றதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. எனவேதான் இந்த நிலையில நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய கடமைப்பாடு இருக்கிறது. நம்முடைய இந்த கருத்தியலை, நம்முடைய இந்த தூர நோக்கு பார்வையை இந்தியா முழுக்க எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்தியாவிலே பல்வேறு முற்போக்கான சிந்தனைகளை எல்லாம் வரலாற்று முழுக்க முன்னெடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த வகையில நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த வலிமையான குரல் இருந்த போது தமிழர்களுக்கு வேறு வேலை இல்லை. எதை செய்தாலும் எதிர்ப்பார்கள், எதை சொன்னாலும் குறை கூறி கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் விமர்சித்தார்கள். தமிழ்நாட்டில் தான் முதலாக நீட் தேர்வுக்கு எதிரான குரல் வெடித்தது. அந்த குரல் தான் கர்நாடகாவிலே அடுத்து எதிரொலித்தது. அந்த குரல் தான் ராஜஸ்தானிலே எதிரொலித்தது. அந்த குரல் தான் மகாராஷ்டிராவிலே எதிரொலித்தது. இப்பொழுது நாடு முழுக்க அந்த குரல் தான் வலிமைப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு சின்ன பிழை என்னவென்றால், முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்ற இந்த கருத்தியல் வட இந்தியாவுக்கு முழுமையாக சென்று சேரவில்லை. அதை சென்று சேர்க்கக்கூடிய கடமை காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாணவர் இயக்கங்களுக்கும் உண்டு. அவர்கள் இந்த சூழ்ச்சியை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நீட் தேர்வை அடியோடு ரத்து செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்று மாணவர் இந்தியாவின் சார்பில் நாம் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமையகத்திலே பாலன் இல்லத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்களும் கலந்து கொண்டோம். அங்குதான் நான் சொன்னேன், மாணவருடைய தாகம், அவர்களுடைய நோக்கம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு
மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உண்மையிலேயே இந்த கோரிக்கையை ஆதரிப்பதாக இருந்தால் போராட்ட களத்துக்கு மெரினாவை திறந்துவிட வேண்டும் என்ற முதல் முழக்கத்தை நான் எடுத்து வைத்தேன். என்னுடைய அந்த கருத்தை அதே இடத்திலேயே நம்முடைய அன்புக்குரிய சகோதரி கனிமொழி எம்பி அவர்களும் வழிமொழிந்தார்கள். இப்பொழுது அமைச்சர் அங்கு சென்ற போது மாணவர்கள் மெரினா மெரினா என்று முழங்கினார்கள் என்று சொன்னால் வட இந்தியா தவறு செய்யலாம், தலைநகர் டெல்லி தவறு செய்யலாம், தமிழ்நாடு ஒரு காலத்தில் தவறான பாதையில் செல்லாது என்பதை நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். இந்த கருத்தியலை கூர்தீட்ட வேண்டும். இந்த கருத்தியலை வலிமைப்படுத்தக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாணவர் இந்தியாவுடைய இந்த முன்முயற்சிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.